அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வேணி. நான் மதுரை மாவட்டத்தில் நான் என்னுடைய குடியிருப்பு இருக்குது. நான் இந்த ஐடியா மூலியமாக தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைகள்னால் என்ன, குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும், பெண்களோட உரிமைனா என்ன அப்படின்றதான் நான் கற்றுக்கிட்டேன். இதில் இருந்து பெண்கள் உரிமை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்மளுடைய அடிப்படைகள் என்ன, நம்மளோட சூழ்நிலையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற ஒவ்வொன்றையுமே நான் இதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுலேருந்து என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து வீட்டில் வந்து ஆண்களோட இதை கருத்து எடுத்துக்கிடுவோம். ஆண்கள் வந்து நம்மளை வெளியே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்ற அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ அதையெல்லாம் தடை பண்ணி நான் இப்போ இந்த இடத்துக்கு நான் வாரேன்னா அதுக்கு இந்த ஐடியா எனக்கு வந்து உதவியாக இருந்துச்சு. பிள்ளைங்களோட வளர்ப்பு அடுத்து அப்படின்னு வரும்பொழுது என்னுடைய பிள்ளைங்களை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் நிகர் அப்படின்னு வளர்க்கணும் என்னுடைய ஆசை. இது எப்படி அப்படின்னா, பெண்கள் வந்து தான் வீட்டில் வேலை பார்க்கணும், ஆண்கள் வேலை பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெண்ணும் ஆணும் சரிசமமாக எடுத்துக்கிட்டு 2 பேருமே வேலை செய்யணும். அப்படின்னா அதை பின்னடைவில் அவங்க செய்யும் பொழுது பார்சியாலிட்டி பார்க்காம 2 பேரும் ஒரே மாதிரி வேலை பார்க்க முடியும், முன்னேறவும் முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி என் குழந்தைகளை நான் வளர்க்கணும் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து என்னுடைய மாணவர்கள் வந்து 28 பேருக்கு மேலே மிகாமல் வராங்க. இந்த 28 பேரும் வரும்பொழுது அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வளோ பாதுகாப்பு நான் கொடுக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் எவ்வளோ உரிமை கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கன்ஃபார்மாக நான் செயல்படுத்தி கொண்டுட்டு போவேன். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது, அதாவது என் குழந்தைய எடுத்துக்கோங்களேன், என் குழந்தை வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து என்ன செஞ்சான்னா, விளாண்டுட்டு இருந்தான். வெளியே விளாண்டுட்டு இருந்தவன் அடித்து மழு கழிட்டு வீட்டுக்கு வந்து விளாண்டும் போது என் பையன் என் வீட்டுக்கு வந்தவன் என்ன செஞ்சான், ஏன்டா வீட்டுக்கு வந்து சண்டை போடுறீங்க, வெளியே போய் நின்று சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்னவனா அந்த பையன் கடிச்சு வச்சுக்கிட்டேன். கடிச்சு வச்சோடனே எங்கள் அழுதுருக்கேன். என் பையன் அழுதோடனே எங்கள் அத்தை வந்து என்னடா இப்படி கடிச்சு வச்சுட்டு போகிறேன் என் பேரனு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அடிச்சதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் போய் என்ன செஞ்சுட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் நின்று என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் நாங்கள் அழுதுட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு வந்து இந்த குழந்தைகள் பாதுகாப்பு உரிமையிலிருந்து சட்டம் இருக்குது, அன்னைக்கு அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அதிகாரி இருக்காங்கன்றது எனக்கு தெரியாதனால நான் அவ்வளோ அழுதேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மீறி அங்கே ஒரு குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கார், அவரை வச்சு நம்ம எதையும் பேஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்றதையும் இன்றைக்கி வந்து இந்த நிவர்த்தி முடியல இந்த 7/5/2025 அன்னைக்கு வந்த இந்த மீட்டிங்கில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பயுமே நம்ம வந்து ஒரு பெண்கள் வந்து அழுகக்கூடாது, எதுலேயுமே நம்ம மீண்டு வரணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். கட்டாயமாக இனிமேல் எங்கே போனாலுமே எந்த ஒரு இதுலேயுமே நம்ம வந்து பயப்படக்கூடாது, நம்ம குழந்தைகளை சீரமைப்பாக நம்ம செயல்படுத்தி கொண்டுட்டு போகணும், நம்ம பிள்ளைங்களை தைரியமாக வளர்க்கணுன்றதையும் இந்த மீட்டிங் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்.